நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதை செய்தீர்கள்? நாசரேத்து இயேசுவின் திருப்பெயரால் இவர் நலமடைந்து நிற்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்களோடு ஒரு சாட்சியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இரத்த புற்றுநோயிலிருந்து அற்புதமாக நலமடைந்த ஒரு சகோதரி கடவுள் தனக்கு செய்த இந்த அற்புதத்தை, அதிசயத்தை இவ்வாறு எடுத்துச் சொல்லுகிறார். பிப்ரவரி மாதம் 2001 ஆண்டு முதல் நாளில் இந்த சாட்சியம் பகிரப்பட்டது. இரத்த புற்றுநோய் தனக்கு வந்திருப்பதை எப்படி அந்த பெண்மணி உணர்ந்து கொண்டார் என்றால், ஒரு சகோதரருடைய வீட்டிற்கு விருந்துக்காக சென்றிருக்கிறார். அந்த இடத்தில் மகிழ்ச்சியாக அவர்கள் உண்டு குடித்து இருந்தபோது திடீரென்று அவர் மயக்கமுற்று கீழே விழுந்திருக்கிறார். அவ்வளவுதான். கண் விழித்து பார்த்தபோதுதான் தெரிகிறது அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். பல சோதனைகள் அவருக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு புற்றுநோய், இரத்த புற்றுநோய் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மனமுடைந்து போய் கசந்து அழுகின்றார். அதன் பிறகு அவருக்கு மருத்துவ சிகிச்சை எல்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எப்படியாவது அவர் அதிலிருந்து குணம் பெற வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகளை அவர்கள் ஏறெடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பயனும் இல்லை. மருத்துவர்கள் கைவிரித்து விட்டு விட்டார்கள். மருந்துகள் அவரை கைவிட்டு விட்டன. அவர் இறக்கின்ற தருவாயில் அவரை வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் தான் அவர் வீட்டிற்கு கொண்டு வரப்படுகிறார். வீட்டிலேயே இருந்திருக்கிறார். அப்பொழுது மரியாயின் சேனை, பல பக்த சபைகள், அன்பியங்களில் இருந்தெல்லாம் அவரை சந்திப்பதற்காக வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த சகோதரிக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. எப்பாச்சும் கோயிலுக்கு போவாங்க, ஆண்டவரை தரிசிப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவ்வளவுதான். பெரிய நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் மீது அவ்வளவு நெருக்கமான அன்போ உறவோ கிடையாது. ஒரு கடமை கிறிஸ்தவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் தான் பிரியமானவர்களே, அவர் படுத்த படுக்கையாக கிடந்தபோது பல சகோதரிகள் அவரை வந்து சந்தித்து விட்டு சென்ற நிலையில் யாரோ ஒருவர் மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 34வது இறை வார்த்தையை எழுதி வைத்துவிட்டு போயிருந்தார்களாம். மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்கிற வார்த்தை. மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நீ நலமாயிரு என்கிற இந்த இறை வார்த்தை எழுதிவிட்டு போயிருந்தார்கள். இந்த பெண்மணி, இந்த சகோதரி அதை பார்த்தவுடன் கண் கலங்கினார். ஆண்டவரை வெறுத்து, ஆண்டவர் மீது அன்பு கொள்ளாமல் எவ்வளவு நான் மனம் போன போக்கில் ஊதாரித்தனமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறேன். கடவுள் என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை எல்லாம் நான் ஒரு நாளும் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொன்னதில்லையே. அந்த நன்மைகளுக்காக கடவுளுக்கு உண்மை உள்ளவளாக நான் வாழ்ந்ததில்லையே. என் குடும்பத்தை ஆண்டவருடைய பாதையில் நான் வழிநடத்தவில்லையே என்று சொல்லி மனம் உடைந்து போனவராய் மனம் கசந்து அழுகின்றார், வேதனைப்படுகின்றார். பிரியமானவர்களே, எப்பொழுது அவர் மனம் உருகி கண்ணீர் விட்டு அழுதாரோ, அவருடைய உடலில் இருந்த நோயின் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. அவருக்கு இருந்த அந்த இரத்த புற்றுநோய் என்கிற வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்திருக்கிறது. அவர் சுகமாக இருக்கிறார், நலமடைந்திருக்கிறார். பிறகு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சியாக மாறி வந்து இந்த சாட்சியத்தை பகிர்ந்திருக்கிறார் தேவாலயத்திலே. என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளினுடைய இறை செய்தி
மிக மிக ஆழமான ஒரு தெளிவான பார்வையை நமக்கு தருகிறது. சீடர்கள் வாருங்கள் நாம் மீன்பிடிக்க செல்லுவோம் என்று பழைய வாழ்க்கையை தொடர்வதற்காக போகிறார்கள். சீமோன் பேதுரு அவரோடு பிற சீடர்கள் எல்லாரும் கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் என் அன்பு உள்ளங்களே, அவர்களுக்கு மீன்பாடு கிடைக்கவில்லை. வெறும் கையராய் அவர்கள் வருகிறார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வை என்பது அவர்களை குறித்து வித்தியாசமானதாக இருந்தது, வேறுபட்டதாக இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை ஒரு மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்த போகிறார். அற்புதமான கருவிகளாக அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் செயல்பட இருக்கிறார்கள். எனவே இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய வலப்புறத்தில் வலைகளை போடுங்கள். அவர் சொன்னபடியே இவர்கள் செய்கிறார்கள். பெரும்பாலான மீன்பாடு அவர்களுக்கு கிடைக்கிறது. இயேசுவை கண்டுகொள்ளுகிறார்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள். பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை தொலைத்திருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிற இயேசுவை மறந்திருக்கலாம். இயேசுவினுடைய உணர்வு நமக்கு இல்லாமல் போகலாம். இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருந்து செய்கின்ற ஒவ்வொரு செயல்களை கூட மறந்து நாம் வேறொரு திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கலாம். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து போயிருக்கலாம். நன்றி கெட்டவர்களாக இருக்கலாம். நம்பிக்கையற்ற துரோகிகளாக மாறி போயிருக்கலாம். ஆனாலும் இது சரியான ஒரு தருணம். இயேசுவின் அன்பை உணர்கின்ற தருணமாயிருக்கிறது. இயேசுவினுடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கிறது. உயிர்ப்பின் சாட்சியாக வாழக்கூடிய அற்புதமான வாழ்க்கையாய், வாழ்க்கையின் அனுபவமாய் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகம், இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர் தெழுவார்கள் என்று சீடர்கள் அறிவிப்பதை பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிக்கிறாங்க. ஆற்றலை பெற்றவர்களாய், வல்லமையை பெற்றவர்களாய், பயந்து கோடைகளாக நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது துணிவோடு இயேசு இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்வார் என்று அறிவிக்கிற போது, பக்கத்தில் இருந்த பரிசேயர்களுக்கோ தலைமைச் சங்கத்தாருக்கோ அது பொறுக்கல. அவங்க எரிச்சல் அடைகிறார்கள். எப்படியாவது இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுதுதான் துணிவோடு அவர்கள் சொன்ன அந்த நற்செய்தி வார்த்தை, நாசரேத்து இயேசுவின் பெயரால் நாங்கள் இந்த வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயராலேயே இந்த கால் ஊனமற்றவர் குணமடைந்திருக்கிறார். அவருடைய திருப்பெயராலேயே எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களால் செய்ய முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகளை நாமும் கூட நம்முடைய மனதிலே உள்வாங்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட தெளிவான ஒரு பார்வையை ஆண்டவர் நமக்கு தருவதை பார்க்கிறோம். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்து அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலக்கல்லாக விளங்குகின்றார். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. ஏனென்றால் இயேசு ஒருவரே நமக்காக பாடுபட்டவர், சிலுவை சுமந்தவர், இரத்தம் சிந்தியவர், உயிரை கொடுத்தவர். அதனால் அவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்பதை பகிரங்கமாக சீடர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல நாமும் இந்த உண்மையை உணர்ந்து இயேசுவிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எப்படி அந்த இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பெண் இயேசுவே என்னுடைய மீட்பர் என்பதை உணர ஆரம்பித்த போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து அவருடைய உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் குணமானதோ, நலமடைந்தாரோ, அதுபோல நாமும் கூட இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் மெசியா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் உயிரின் நம்பிக்கை என்று சொல்லி உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ்கிற போது நாமும் கூட மீட்பின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம் வாழ்வில் அனுபவிக்கிறோம். இத்தகைய சாட்சிய வாழ்வு வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.